ஹலோ கைஸ், வெல்கம் டு நந்த ஸ்பார்க்கிள். இன்னைக்கு குடல் கிரேவி எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு சின்ன வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி எடுத்துக்கோங்க. நான் தக்காளி வந்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு மிளகு, சோம்பு, சீரகம், வத்தல் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மிளகு, சீரகம், சோம்பு, வத்தல் எல்லாத்தையும் நான் வந்துட்டு அப்படியே கடைச்சட்டியில் வறுத்து எடுத்துக்கிறேன். ஒரு கடாயை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்தது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகு, சீரகம், சோம்பு அரைச்சி வச்சிருந்த பவுடர் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குடலை வந்து நான் வேக வச்சதையும் நான் இந்த இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. குடலை வேக வைக்கும் போதே சால்ட் ஆட் பண்ணதுனால இப்போ நான் சால்ட் போடலை. ஒருவேளை நீங்கள் அப்போ சால்ட்டு போடாமல் இருந்தீங்கன்னா இப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்டியான குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள்.